ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுங்கிறது தான் பார்க்க போறோம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா ஜென் நம்பர் 5/2025 இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜேஇ, டிஎம்எஸ், சிஎம்ஏன்னு இருக்கும். அதுல ஓப்பனிங் டேட் பாருங்க, 31/10/2025 இருந்தே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆகிருச்சு. எப்ப க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 30/11/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்ளை பண்றதுக்கு கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, சோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததும் லாகின் இருக்கும், கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும், ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். சோ இப்பதான் நீங்க ஆர்ஆர்பிக்கு புதுசா அப்ளை பண்றீங்க. இதுக்கு முன்னாடி ரயில்வேல இருந்து வந்த எந்த ஒரு எக்ஸாமுக்குமே நீங்க அப்ளை பண்ணதே கிடையாது. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம். இப்பதான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து ஜெனரேட் ஆகும். யூசர் நேம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, உங்களோட மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் தான் யூசர் நேம். பாஸ்வேர்டுங்கிறது நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க, அதுதான் பாஸ்வேர்டு. ஓகேவா? நியூவா அப்ளை பண்றவங்க ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லாகின் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இல்ல மேடம், இதுக்கு முன்னாடி வந்த ரயில்வேயோட என்டிபிசி அப்ளை பண்ணிருக்கேன், ஏஎல்பி அப்ளை பண்ணிருக்கேன், அந்த டைம்ல நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அந்த டைம்ல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணி டைரக்டா நீங்க வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுல இருந்து அப்ளை பண்ற வரைக்கும் எப்படி பண்ணணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மூணாவதா இருக்க ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்காக அப்படின்னா, பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட், அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு ஸ்கிரைபை கூட்டு போவாங்க எழுதுறதுக்கு. அந்த ஸ்கிரைபோட டீடைல்ஸ் என்ட்ரு பண்றதுதான் இந்த ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் அன் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். என்னன்னா, candidates who have already created an account for any Zen issued by RRB in 2024 or 2025 are not required to register again. They should log in using the same username and password. நான் சொன்னதை தான் அப்படியே சொல்லியிருக்காங்க. 2024 வந்த ரயில்வேயோட நோட்டிபிகேஷனுக்கோ இல்ல 25ல வந்த நோட்டிபிகேஷன் ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த டைம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணுங்க. அகைன் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதை ஓகே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி இருக்கு, இதுல வந்து இந்தியா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபுல் நேம், உங்களோட 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்க டைப் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி 10th மார்க் ஷீட்ல அப்பாவோட நேம் எப்படி இருக்குமோ அதை பார்த்து அப்படி டைப் பண்ணுங்க. என்னோட நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல முத்துலட்சுமி எஸ் இருக்கும். சோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ரீடைப் ஃபுல் நேம், இங்க என்ன டைப் பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே பார்த்து இங்க டைப் பண்ணுங்க. ஓகே, டைப் பண்ணிட்டேனா அடுத்து ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்க நேமை எப்பவாவது நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? எப்பவாவது சேஞ்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க டீடைல்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணணும். நான் இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணது கிடையாது, அதனால நோன் கொடுத்துக்கிறேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்ல டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதை பார்த்து என்ட்ரு பண்ணுங்க. இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க கொடுக்கக்கூடிய டீடைல்ஸை எந்த இடத்துலயுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கரெக்டா பார்த்து கவனமா கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டேன். ரீடைப் டேட் ஆஃப் பர்த் இருக்க இடத்துல அகைன் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணுங்க. கரெக்டா உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்து என்ட்ரு பண்ணுங்க. ஜெண்டர் வந்து இங்க செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஜெண்டர் வந்து நீங்க மேலா ஃபீமேலா அப்படிங்கறத கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிருங்க. ஓகே, சோ ஃபீமேல்னா ஃபீமேல், மேல்னா மேல்னு செலக்ட் பண்ணுங்க. சோ நான் வந்து ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஃபாதர் நேம். ஓகே, அப்பாவோட நேம் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். நம்ம மார்க் ஷீட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணுங்க. ஒரு லெட்டர் முன்ன பின்ன மாத்திரக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்பாவோட நேம்ல வந்து ஒரு எஸ் விட்டுட்டேன் மேடம், ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு டிவி அப்போ ப்ராப்ளம் வருமா, என்னோட நேம்ல இனிஷியலா முன்னாடி இருக்கிறத தூக்கி பின்னாடி போட்டேன், என்னோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலா வச்சுட்டேன், இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலா வச்சுட்டேன், இந்த மாதிரி நிறைய வந்து இஷ்யூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கரெக்டா கவனமா கிரியேட் பண்ணுங்க. நீங்க பிரவுசிங் சென்டர்ல போய் அப்ளை பண்ணாலும் அவங்க பக்கத்திலே உட்காருங்க எப்படி டைப் பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா பிரவுசிங் சென்டர்ல அவசரத்துல அவங்க வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூடயோ ஏதாவது ராங்கா வந்து டைப் பண்ணிடுவாங்க. அதனால பக்கத்திலே உட்காந்து ஒவ்வொரு டீடைல்ஸையுமே பார்த்து இது பண்ணுங்க. ஓகேவா? அப்ளை பண்றதுல இருந்து எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.
அடுத்து மதர்ஸ் நேம், இந்த இடத்துல அம்மாவோட நேம் வந்து என்டர் பண்ணுங்க. ஓகே, அடுத்து வந்து ரீடைப் மதர் நேம் இருக்கு, அங்க வந்து அகைன் இங்க என்ன நேம் டைப் பண்ணீங்களோ அதே நேமை இங்க வந்து டைப் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் வச்சுக்கணும். ஓகேவா? அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி வச்சுக்கணும். நிறைய பேர் 2 சிம் வச்சிருப்போம். ஒரு சிம்ம பாத்தீங்கன்னா ரீசார்ஜே பண்ண மாட்டோம். அதுக்கு ஓடிபி வராது, அதுக்கு மெசேஜ் வராது, ஒண்ணுமே வராது. அந்த நம்பர் இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஓடிபி வராது. இல்ல எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கொடுக்காங்கன்னா அதுவும் வராது. அதுக்கப்புறம் வந்து நின்னுகிட்டு மேம் நான் என்னோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், என்னோட மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க. சோ நான் திருப்பியும் சொல்லிட்டேன், இந்த பேஜ்ல நீங்க கொடுக்கக்கூடிய எந்த டீடைல்ஸையுமே எப்பவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால கரெக்டான மெயில் ஐடி இந்த இடத்துல கொடுங்க. ஓகேவா? சோ உங்களோட மெயில் ஐடியை கரெக்டா கொடுங்க. கொடுத்துட்டு இங்க ஜெனரேட் இமெயில் ஓடிபி இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. சோ ஜெனரேட் ஓடிபி கொடுத்துட்டு சோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும் மெயிலுக்கு. ஸோ ஜென்ரேட் இமெயில் ஓடிபி கொடுத்ததும் உங்களோட மெயிலுக்கு ஓடிபி ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்கும். உங்க மெயில் ஐடி ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அடுத்து இங்க உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஸோ ஓடிபி என்டர் பண்ணதும் ஓடிபி வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துரும். அடுத்து இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்றேன். ஓகே, ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் மொபைல் ஓடிபி கொடுங்க. மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஸோ ஓடிபி என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி என்டர் பண்ணதும் ஓடிபி வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் த்ரோ ஆதார் கார்டுன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்க வெரிஃபை பண்ணணும். ஏன்னா எக்ஸாம் ஹாலுக்கு உங்களோட ஆதார் கார்டு எடுத்துட்டு போகணும். அங்க வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். அதனால இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டை நீங்க வெரிஃபை பண்ணிருங்க. ஸோ வெரிஃபிகேஷன் த்ரோ ஆதார் கார்டு வந்து கொடுத்துட்டேன். இங்க வந்து உங்களோட ஆதார் கார்டோட நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இங்க ஜென்ரேட் ஆதார் ஓடிபி இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்க ஆதார் கார்டுல இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஏன்னா நம்ம ஆதார் அப்ளை பண்ணும்போது ஸ்கூல் படிச்சிருப்போம், இல்ல காலேஜ் படிச்சிருப்போம். அப்ப அந்த டைம்ல நம்ம கையில மொபைல் போன் இருந்திருக்காது. நம்ம அப்பாவோட மொபைல் நம்பரோ, அண்ணனோட மொபைல் நம்பரோ, இல்ல அம்மாவோட நம்பரோ கொடுத்திருப்போம். ஓகேவா? ஆதார் கார்டுல இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் டவுட்ஸ் கேட்கறது என்னன்னா, இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டு அவங்க மொபைல் நம்பர்ல போய் செக் பண்ணுவாங்க. ஆதார் கார்டுல இருக்க மொபைல் நம்பர்ல செக் பண்ணாம வேற மொபைல்ல ஓடிபி வரலன்னு வச்சுட்டே இருக்காங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஆதார் கார்டுல இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. I can confirm that I am 18 years old or olderன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். இதை படிச்சு பார்த்துக்கோங்க. இதை படிச்சு பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிருங்க. ஓகேவா? சப்போஸ் இதை படிச்சு பார்க்க டைம் இல்லை அப்படின்னா இங்க வந்து ஆடியோவா கொடுத்திருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களோட கேஒய்சி டீடைல்ஸ், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், போட்டோ, இது எல்லாமே ரயில்வே வந்து பாத்துக்கலாம், நாங்க வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அந்த ஆடியோவையும் நீங்க பிளே பண்ணி பார்த்துக்கலாம். இதை ரீட் பண்றதுக்கு டைம் இல்லைன்னா ஆடியோவா கொடுத்திருக்காங்க. இதை பிளே பண்ணி பாத்துருங்க. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். ஓகே, பாஸ்வேர்டு வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா நீங்க வைக்கிற பாஸ்வேர்ட்ல ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ என்னோட நேம் லக்ஷ்மி அப்படின்னா நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா லக்ஷ்மியில எல் வந்து கேபிட்டலா வச்சிருப்பேன். ஸ்பெஷல் கேரக்டருக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு, டாலர், பெர்சன்டேஜ், ஆம்பரசன், ஸ்டார், லக்ஷ்மி ஸ்டார் 1 2 3 4 5ன்னு வச்சிருப்பேன். இல்லனா லக்ஷ்மி ஸ்டார் 1 2 3, இல்ல லக்ஷ்மி ஸ்டார் 8778. ஓகேவா? 8768ன்னு ஏதாவது ஒரு நம்பர் பின்னாடி. ஓகேவா? சோ அந்த மாதிரி பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. இங்க என்டர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டை இங்க என்ன கொடுத்திருக்கீங்களோ அதே பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணுங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல. ஓகே, இங்க ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். ஓகேவா? சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுமே அப்படி கண்டினியூவா அப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல லாகின் ஒன்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்தும் நீங்க லாகின் பண்ணியும் உள்ள வரலாம். ஓகேவா? சோ இந்த லாகினை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். லாகினை கிளிக் பண்ணதும் லாகின் வித் ஆதார், லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் இருக்கும். ஓகேவா? சோ இங்க இருக்கக்கூடிய லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியலை நான் வந்து கிளிக் பண்றேன். அப்ப இந்த லாகின் வித் ஆதார் யாருக்கு மேம் கொடுத்திருக்காங்க அங்க கூடிய டவுட் வரும். இது யாருக்கு அப்படின்னா போன டைம் எக்ஸாம் அப்ளை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க சப்போஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த மொபைல் நம்பர் மிஸ் பண்ணிட்டாங்க, மெயில் ஐடி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லாகின் வித் ஆதார் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நாம தான் ஆல்ரெடி ஆர்ஆர்பி அக்கௌண்ட்
அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு இல்லையா? நான் அதனால லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியலை கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் இந்த இடத்துல மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்னோட மொபைல் நம்பர் வந்து நான் என்டர் பண்றேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு, நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்டை என்டர் பண்றேன். அதுக்கப்புறம் இங்க இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு லாகின் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, லாகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் ஆகும். இதுல 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன். ஓகே, சென்ட் ஓடிபி டு இமெயில், சென்ட் ஓடிபி டு ஃபோன் இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ நான் சென்ட் ஓடிபி டு ஃபோன் கொடுக்குறேன். என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நான் என்டர் பண்ணணும். அதே மாதிரி நீங்க சென்ட் ஓடிபி டு ஃபோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபியை நான் என்டர் பண்ணிட்டேன். ஸோ இங்க இருக்க லாகினை கிளிக் பண்றேன். ஓகே, ஸோ லாகினை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் ஆகும். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் ஹிஸ்டரி, மாடிஃபை ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் இருக்கும். இப்போ இங்க இருக்கக்கூடிய 2வது டேப் ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பேஜை வந்து என்ன பண்ணிக்கணும், ரீட் பண்ணிக்கணும். இதுல வந்து ஜெனரலா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாம்ஸை என்னென்ன லாங்குவேஜ்ல எழுதலாம் அப்படிங்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அது மாதிரி நீங்க ஓபன் பண்ணதும் அக்கவுண்ட் வெரிஃபைடு வித் ஆதார்னு வந்திருக்கும். ஓகே, உங்க ஆதார் கார்டுல இருக்க நம்பரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய அந்த நேம், ஆதார்ல உள்ள நேமும் மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய நேமும் சேமா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஆதார் வந்து வெரிஃபை ஆகிரும். நம்ம அது எல்லாமே அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது வெரிஃபை பண்ணிட்டோம் இல்லையா? அதனால இந்த மாதிரி அக்கவுண்ட் வெரிஃபைடு வித் ஆதார்னு இருக்கும். சோ இதை ரீட் பண்ணிட்டு இங்க இருக்க ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்க. இல்லனா மேல இருக்க ஆன்லைன் அப்ளிகேஷன்னாலும் கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜேஇ டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் கெமிக்கல் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டன்ட்னு இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஜேஇ அப்ளை பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ ஜென் நம்பர் 5 2025 ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜேஇ டிஎம்எஸ் சிஎம்ஏன்னு இருக்கும். ஓகே, இதுல வந்து எந்த ஆர்ஆர்பிக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த ஆர்ஆர்பி ஜோன் வந்து செலக்ட் பண்ணுங்க. சென்னை, பெங்களூர் இதுல எந்த ஜோனுக்குனாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் கரண்ட்லி டிபர்ட் பை ஆர்ஆர்பி ஆர் ஆர்ஆர்சி. என்னை வந்து ஆர்ஆர்பி வந்து தடை பண்ணி வைக்கல, நான் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம், எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது. ஓகே, கிளிக் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த டீடைல்ஸ், நம்மளோட நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த், நம்மளோட ஏஜ், நம்ம நேமு, அப்பா நேமு, அம்மா நேமு, நம்மளோட ஜெண்டர், நம்ம மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்தோம் இல்லையா? அந்த டீடைல்ஸ் எல்லாமே அப்படி ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம கொடுத்த டீடைல்ஸ் எதையாவது எடிட் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா அதை எதுவுமே எடிட் பண்ண முடியாது, எப்பவுமே எடிட் பண்ண முடியாது. அது இந்த மாதிரி தான் காட்டும். ஓகேவா? அதனாலதான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கவனமா கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே, இப்போ ஸ்டேட்டஸ் வந்து என்டர் பண்ணணும். மேரிடா, அன்மேரிடா, ஜுடிஷியலி செப்பரேட்டடா, என்ன டீடைல்ஸோ அதை வந்து என்டர் பண்ணுங்க. ரிலீஜியன் ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லிமா, என்ன ரிலீஜியனோ அந்த ரிலீஜியன் என்டர் பண்ணுங்க. மதர் டங் வந்து இங்க என்டர் பண்ணுங்க. ஓகே, சோ தமிழ் வந்து என்டர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐடென்டிபிகேஷன் மார்க் வந்து என்டர் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ நம்மளோட எக்ஸாம் லாங்குவேஜ் அதுக்கு முன்னாடி என்டர் பண்ணிடலாம். ஸோ நீங்க வந்து இப்போ தமிழ்ல எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா தமிழ் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு கொஸ்டின் பேப்பரை தமிழ்லையும் வியூ பண்ணி பார்க்கணும், இங்கிலீஷ்லையும் நான் வியூ பண்ணி பார்க்கணும்னா தமிழ்னு சூஸ் பண்ணிருங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஷோ ஆகும். வெறுமனே இங்கிலீஷ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் ஷோ ஆகும். இப்போ நான் மலையாளத்திலையும் பார்க்கணும் அப்படின்னா மலையாளம் சூஸ் பண்ணீங்கன்னா மலையாளம் அண்ட் இங்கிலீஷ்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க நீங்க தமிழ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கொஸ்டின் பேப்பர் வியூ ஆகும். இங்க ஐடென்டிபிகேஷன் மார்க், அதாவது உங்க ஃபேஸ்ல உள்ளதோ இல்ல உங்ககிட்ட என்ன ஐடென்டிபிகேஷன், உங்களை பார்த்ததும் ஒரு ஐடென்டிபிகேஷன் மார்க் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு என்னோட கண்ணோட இடது பக்கத்துல ஒரு மச்சமும் மூக்கோட இடது பக்கத்துல ஒரு மச்சமும் இருக்கும். ஓகேவா? சோ அதை கரெக்டா நான் இங்க வந்து ஐடென்டிபிகேஷன் மார்க்கா என்டர் பண்ண போறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஐடென்டிபிகேஷன் மார்க் இருக்கோ அதை இங்க நீங்க என்டர் பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துல கம்யூனிட்டி வந்து என்டர் பண்ணணும். நீங்க என்ன கம்யூனிட்டில வருவீங்க? ஓகே, ஓபிசி, எஸ்சி, இப்போ ஓபிசி அப்படின்னா நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், சர்டிபிகேட்டோட நம்பர், அதை யார் இஷ்யூ பண்ணாங்க கூடிய டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். அதே இது எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் வந்து நீங்க என்டர் பண்ணணும். நான் ஓபிசி தான் மேம், ஆனா என் கையில ஓபிசி சர்டிபிகேட் இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் ஓபிசி சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஒரு 15 நாளைக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிரும். இ சேவை மையம் போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா. ஓகேவா? இல்லனா உங்களுக்கு லாஸ்ட் டேட் கிட்ட தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க, அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு சர்டிபிகேட் கையில வரலன்னா இப்போதைக்கு ஜெனரல் அப்ளை பண்ணிட்டு சர்டிபிகேட் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கரெக்ஷன் விண்டோல ஓபிசின்னு கூட மாத்திக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல நான் கம்யூனிட்டி சூஸ் பண்ண போறேன்.
ஸோ நான் ஓபிசின்னு குடுத்துட்டேன். அதுல நான் கிரீமி லேயர்ன்னு குடுத்துட்டேன். நேம் ஆஃப் த கேஸ்ட் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. யார் எனக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த டேட்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்க சர்டிஃபிகேட்லயே இருக்கும். அத பார்த்து கரெக்ட்டா என்டர் பண்ணுங்க. ஸோ என்டர் பண்ணிட்டேன். இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுங்க. ஓகே. எந்த ஸ்டேட்டு, அட்ரஸு, அதுக்கப்புறம் பிரசன்ட் அட்ரஸும், பெர்மனன்ட் அட்ரஸும் சேமா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்க ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். செக் பாக்ஸ் இருக்கும். அத டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பக்கம் என்ன அட்ரஸ் இருக்கோ, அதே அட்ரஸ் இந்த பக்கம் வந்துரும். இந்த சேவ கிளிக் பண்ணுங்க. டேட்டா எல்லாமே சேவ் ஆகிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் பர்சனல் டீடைல்ஸ் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ்ன்னு குடுத்துட்டு, அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுங்க. ஓகே. இல்லன்னா நீங்க வந்து நோன்னு குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பெர்சன் வித் டிசபிலிட்டியா, பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுத்துட்டு, அதுக்கான டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. இல்லன்னா நோன்னு குடுத்துருங்க. ஓகே. அடுத்து வந்து ஸோ இங்க வந்து ஆர் யூ எலிஜிபிள் டூ அவைல் ஃபீ கன்செஷன் அண்டர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸான்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல வந்து நான் நோ குடுத்துடுறேன். அடுத்து வந்து ஆர் யூ அன் எம்ப்ளாயி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ், ரயில்வேஸ்ல ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்க குரூப் டி போஸ்ட்டோ இல்ல குரூப் சிலயோ இல்ல இப்ப என்டிபிசில ஏதாவது ஒரு போஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, என்டிபிசில ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்குள்ள உள்ள போயிருந்தீங்கனாலும், ஸ்டேஷன் மாஸ்டரோ என்ன போஸ்ட்ல இருந்தாலும் சரி, இந்த இடத்துல எஸ்ன்னு குடுத்துருங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு போஸ்ட்ல குரூப் சி, குரூப் டி போஸ்ட்ல ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இங்க கிளிக் பண்ணி எஸ்ன்னு குடுத்துட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே குடுத்துருங்க. இல்லன்னா நோ வந்து குடுத்துருங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணணும். ஓகே. பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இது எதுக்காக அப்படின்னா, ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். ஓகேவா? இந்த எக்ஸாமுக்கு ஓபிசில வரக்கூடிய மென்னு, ஜெனரல்ல வரக்கூடிய மென்னு வந்து ரூ. 500 ஃபீஸ் பே பண்ணணும். அது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய விமன் கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி இவங்க எல்லாருமே ரூ. 250 ஃபீஸ் பே பண்ணணும். நீங்க பே பண்ணக்கூடிய ஃபீஸ வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. சோ இந்த இடத்துல பேங்க் அக்கவுண்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிருங்க. ஓகேவா? உங்களோட சிபிடி 1 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபீஸ வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அதுக்காக தான் இந்த இடத்துல பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல சேவ்ன்னு இருக்கும். அந்த சேவ் கிளிக் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல நீங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்டர் பண்ணணும். ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டே அப்ளை பண்ணும்போது என்னோட 10th டீடைல்ஸ் எல்லாமே குடுத்திருந்தேன். அந்த டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு அப்படியே வந்திருக்கு. இப்போ சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்க டீடைல்ஸ் ஏதாவது குடுத்திருந்தீங்க. அதுல ஏதாவது சின்ன எடிட் பண்ண வேண்டி இருக்குன்னா, இங்க ஒரு பென்சில் சிம்பல் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இல்ல அந்த டீடைல்ஸ் மொத்தத்தையும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இங்க டெலீட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நான் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எதுவுமே அப்டேட் பண்ண போறதில்ல. அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? என்னோட 10th டீடைல்ஸ நான் என்டர் பண்ணிக்கிறேன். சோ 10th என்டர் பண்ணிட்டு அடுத்த குவாலிஃபிகேஷன் நீங்க என்டர் பண்ணணும். என்னன்னா இந்த ஜேஇ அப்ளை பண்றதுக்கு நீங்க டிப்ளமோ படிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா ஏதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸோ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ படிச்சிருந்தாலும் நீங்க வந்து சிஎம்ஏ, டிஎம்எஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணுங்க. நான் இன்ஜினியரிங் படிச்சதுனால டிகிரி இன் இன்ஜினியரிங் வந்து குடுத்துடுறேன். என்ன சப்ஜெக்ட்? சோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ இதுல இந்த லிஸ்ட்ல என்ன டிபார்ட்மெண்ட் வருதோ அது மட்டும் தான் நீங்க இது பண்ண முடியும். இன்ஜினியரிங்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த டிபார்ட்மெண்ட் தான் வரும். ஓகே. சப்போஸ் இப்போ நீங்க பேச்சுலர் டிகிரி குடுக்குறீங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, அதுல சிவில் இன்ஜினியரிங், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் வரும். ஓகே. சோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுனால, ஓகே டிகிரி இன் இன்ஜினியரிங்கிறதுனால நான் டிகிரி இன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிக்கிறேன். சோ நான் என்ன இன்ஜினியரிங் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகே. இதுல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் நீங்க இது பண்ண முடியும். ஓகேவா? புரொடக்ஷன் இன்ஜினியரிங், அதே மாரி மெட்ராலஜிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், மெஷினிங். ஓகே. சோ இதுல என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்ட நான் சூஸ் பண்ணுங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கிறதுனால அத சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ நான் வந்து நேம் ஆஃப் த கோர்ஸ் அஸ் எக்ஸிஸ்டிங் ஆன் சர்டிஃபிகேட்ன்னு இருக்கு. என்னோட சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய கோர்ஸோட நேம் வந்து இது பண்ணணும். அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஓகேவா? சோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு என்டர் பண்ணிக்கிறேன். இங்க வந்து ஸ்டேட். ஓகே. எந்த ஸ்டேட்ல நான் படிச்சேன்? தமிழ்நாடு. அத நான் என்டர் பண்ணிக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டத்துல நான் வந்து படிச்சேன்? விருதுநகர். சோ அதனால நான் விருதுநகர்ன்னு இங்க குடுக்குறேன். என்னோட காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் காலேஜ். சோ காமராஜ் காலேஜ். சோ காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அத என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ அடுத்து வந்து டேட் ஆஃப் பாசிங் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ல என்ன டேட் இருக்கோ அந்த டேட்ட வந்து இங்க என்டர் பண்ணுங்க. ஓகே. கரெக்ட்டா அந்த என்ன காலேஜோ அந்த காலேஜோட நேம வந்து ஷார்ட்டா இல்லாம கரெக்ட்டா என்டர் பண்ணுங்க. இன்ஜினியரிங்க்கு இஎன்ஜின்னு போட்டு விட்றாதீங்க. ஓகேவா? நம்ம எழுதும்போது பழக்கத்துல அப்படிதான் எழுதுவோம். ஓகேவா? சோ அந்த கரெக்ட்டா காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜினா டெக்னாலஜிக்கும் கரெக்ட்டான ஸ்பெல்லிங்க என்டர் பண்ணுங்க. அந்த ஷார்ட் ஃபார்ம்லலாம் எழுதாதீங்க.
ஸோ அடுத்து இந்த இடத்துல டேட் ஆஃப் பாசிங் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, டேட் ஆஃப் பாசிங் நீங்க எப்போ பாஸ்ட் அவுட் 2014 15 பேட்சா இல்லைன்னா 20 பேட்சா எந்த பேட்சோ அதை வந்து கரெக்டா இந்த இடத்துல நீங்க வந்து என்ட்ரு பண்ணணும். உங்க சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய டேட்டை என்ட்ரு பண்ணுங்க. ஸோ டேட் என்ட்ரு பண்ணிட்டு இங்க பெர்சன்டேஜ் காலேஜ்ல நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க. நான் 8.36 என்னோட சிஜிபிஏ நான் அதை வந்து 83.60 போட்டுக்கிறேன் பெர்சன்டேஜா. ஓகே, ஸோ இந்த ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நீங்க என்ட்ரு பண்ண டீடைல்ஸ் எல்லாமே ஆட் ஆகும். இந்த ஆடை கிளிக் பண்ணாம நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பிளாங்கா இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் இந்த 10th டீடைல்ஸ் மட்டும் இருக்கும். எல்லா டீடைல்ஸும் என்ட்ரு பண்ணிட்டு இந்த ஆடை வந்து கிளிக் பண்ணுங்க. எஜுகேஷன் டீடைல்ஸ் ஆடட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ டிகிரியோட டீடைல்ஸும் நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்கு. எம்இலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, எம்இ எம்பிஏலாம் பண்ணியிருக்கீங்கன்னா ஆட் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனும் இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுக்கு வந்து டிகிரி தான். ஓகே, இன்ஜினியரிங் டிகிரி இருந்தாலே ஜேஇ வந்து அப்ளை பண்ணலாம். இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான். எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்க என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா, ஸோ போட்டோ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி ரயில்வேல கொடுத்திருந்தாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா லைவா நம்ம போட்டோ வந்து கேப்சர் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இங்க சாம்பிள் ஆஃப் ஃபியூ ரிஜெக்டபிள் போட்டோஸ் இருக்கு, அதை பாத்துருங்க. என்ன மாதிரிலாம் போட்டோ இருக்கக்கூடாது, எப்படி போட்டோ இருக்கணுங்கிறத தெளிவா கொடுத்திருக்காங்க. இதை ஒரு டைம் பாத்துருங்க. நீங்க மேல்னா மேலுக்கான போட்டோஸ் வந்து சாம்பிள் காட்டுவாங்க, ஃபீமேல் அப்படின்னா ஃபீமேலுக்கான போட்டோஸ் வந்து வரும் இதுல. ஓகேவா, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த இடத்துல கேப்சர் போட்டோ இருக்கு இல்லையா, கேப்சர் லைவ் இமேஜ் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ இதை கிளிக் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா யூ ஆர் அலோடு டு கேப்சர் ஒன்லி 3 times வித்தின் 5 minutes. ஓகேவா, சோ கரெக்டா அந்த அந்த சர்க்கிளுக்குள்ள ஃபேஸ் வர்ற மாதிரி வச்சு இது பண்ணுங்க. Sit in a well lit area with a light colored background. அதாவது பேக்ரவுண்ட் வந்து லைட் கலரா இருக்கணும். லைட் கலர் மீன்ஸ் எப்படி இருக்கலாம், ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஒயிட் கலர்ல பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. பொசிஷன் யுவர் ஃபேஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஃப்ரேம் அண்ட் கீப் யுவர் ஹெட் ஸ்டில். ஓகேவா, கரெக்டா தலையை தூக்கிட்டு அந்த சர்க்கிள் வரும் அந்த ஃப்ரேம், அந்த ஃப்ரேமுக்குள்ள உங்களோட ஃபேஸ் வர மாதிரி இது பண்ணுங்க. Blink naturally 2 to 3 times. Wait for the on-screen time to start. Do not move until the timer reaches 0. Okay. So கண்ணை வந்து சிமிட்டணும். அப்பதான் நம்ம கரெக்டா லைவ்ல இருந்து போட்டோ எடுக்கமாங்கிறது வரும். Please proceed only when you are ready. ஓகேவா, ஸோ இதை எஸ்ன்னு கொடுத்துருங்க. இதை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கேமரா வந்து ஆன் ஆகிரும். ஸோ கரெக்டா இந்த இடத்துல உங்களோட ஃபேஸ் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ கேமரா வந்து அக்சஸ் வந்து நீங்க அலோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபேஸ் வந்து கரெக்டா ஷோ ஆகுற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ உங்களோட ஐஸை வந்து நீங்க பிளிங்க் பண்ணணும். பிளிங்க் பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து கேப்சர் ஆகிரும். கேப்சர் ஆன போட்டோவை அப்படியே அப்லோட் பண்ணிருங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்க வந்து உங்க போன் ஆர் லேப்டாப்ல எந்த இடத்துல சைனை சேவ் பண்ணிருக்கீங்களோ அங்க இருந்து இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌஸை வந்து கிளிக் பண்ணுங்க. நான் ப்ரௌசர் கிளிக் பண்ணதும் என்னோட சைன் வந்து என்னோட லேப்டாப்ல சேவ் பண்ணி இருந்த இடத்துல இருந்து இங்க அப்படியே நான் எடுத்துட்டேன். ஓகேவா, இங்க இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, சோ அடுத்து இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஐ ஹாவ் அப்லோடட் மை ஓன் சிக்னேச்சர். என்னோட சைனை தான் நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த சேவை கிளிக் பண்ணிட்டு அடுத்து இந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதும் சிக்னேச்சர் அண்ட் போட்டோ அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இங்க ஒரு 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கரெக்டா அந்த ஆர்டர் படி அதை வந்து செலக்ட் பண்ணிருங்க. இங்க இருக்க பிளஸ் சிம்பலை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது எல்லாமே அந்த பக்கம் போகும். ஓகேவா, ஸோ கரெக்டா அந்த ப்ரிஃபரன்ஸை வந்து செலக்ட் பண்ணிருங்க. ஓகேவா, ஸோ செலக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் குரூப் செலெக்ஷன் இருக்கும். ஓகே, சோ இந்த இடத்துல செலக்ட் எக்ஸாம் குரூப்னு இருக்கும். இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணணும் உங்களோட சிபிடி 2க்கு. ஓகேவா, சிபிடி 2க்கு டெக்னிக்கல் வரும். சோ அதுக்காக இதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் வரும். ஓகே, சோ இதுல உங்களுக்கு எந்த குரூப் வந்து சூட் ஆகுமோ அதை வந்து இது பண்ணிக்கணும். A candidate possessing more than one minimum educational qualification mapped to different exam groups can choose any one exam group he or she opt for the post whose educational qualification is mapped to the chosen exam group. However, the candidate would be eligible for all the opted post accordingly. Chemical and metrological supervisor exam group is mandatory for level 7 கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ நீங்க சூஸ் பண்ணக்கூடியது வந்து கரெக்டா இருக்கணும். ஓகே, இது வந்து எதுக்கு அப்படின்னா சிபிடி 2ல உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும் அதுக்காக. ஓகே, சோ அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல நீங்க கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணிருவீங்க உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டட் ஆனது. ஓகேவா, ஸோ சூஸ் பண்ணிட்டு அடுத்து டிக்ளரேஷன் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். இங்க இருக்க எல்லா செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பிளேஸ் இருக்க இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க. இப்போ நீங்க அப்ளை பண்றது ரொம்ப வில்லேஜ் அப்படின்னா
உங்க வில்லேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிட்டியோ இல்ல உங்க டிஸ்ட்ரிக்டோட நேம வந்து இந்த பிளேஸ்ல கொடுங்க. இங்க வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அங்க நம்ம அப்லோட் பண்ணது. ஓகேவா? சோ இங்க வந்து அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்துரும். அதுக்கப்புறம் இங்க ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? இத ஒரு டைம் கிளிக் பண்ணுங்க. ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா, உங்க போட்டோவோட வந்துரும். உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லா டீடைல்ஸையும் அப்படியே ப்ரிவ்யூ பண்ணி காட்டும். அத ஒரு டைமுக்கு 2 டைம் தரோவா செக் பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, சேவ் குடுங்க. ஓகேவா? சோ சேவ் குடுத்துட்டு அந்த ப்ரிவ்யூ அப்ளிகேஷன சேவ் பண்ணிட்டு, அங்க ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா வந்து பேமெண்ட் பேஜ்க்கு போயிரும். ஓகேவா? பேமெண்ட் பேஜ் போனதும் பாத்தீங்கன்னா, நீங்க ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா, ஓபிசில மென் கேண்டிடேட், அதே மாதிரி ஜெனரல்ல மென் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா, ரூ. 500 ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். ஆன்லைன்ல நெட் பேங்கிங் மூலமா நீங்க பே பண்ணிக்கலாம். நீங்க இது போக இந்த 2 கேட்டகரி போக வேற ஏதாவது ஒரு கேட்டகரி விமென் கேண்டிடேட்டுக்கு ரூ. 250 தான் ஃபீஸ். எக்ஸ் சர்வீஸ்மேன்னாலும் ரூ. 250 தான் ஃபீஸ். பிடபிள்யூபிடினாலும் ரூ. 250 தான் ஃபீஸ். ஓகேவா? உங்களுக்கான ஃபீஸ் என்ன வருதோ அந்த ஃபீஸ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிரும். ஓகேவா? இவ்வளவுதான் அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஜேஇக்கு அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னா, மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அது மாதிரி இந்த ஜேஇ எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் மேடம். எங்க இருந்து படிக்கணும், என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி ஜேஇக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு நான் டெக்னிக்கல் ஃபுல்லாவே கவர் பண்ணிடுவோம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல வந்து கவர் பண்ணிடுவோம். அது மாதிரி சிபிடி 1க்கான எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிரும். சிபிடி 2ல இருக்கக்கூடிய நான் டெக்னிக்கல் ஃபுல்லாவே கவர் ஆகிரும். டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் கிளாஸஸும் கொடுத்திருப்போம். எந்த டைம்னாலும் நீங்க வந்து கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? ஃபுல்லா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், ஃபுல் எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸ் கவர் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்திருப்போம். ரெக்கார்டட் கிளாஸஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் உங்க வீட்ல இருந்தே நீங்க ப்ரிப்பரேஷனை என்ன பண்ணிக்கலாம், கொண்டு போய்க்கலாம். எந்த டைம்னாலும் நீங்க டவுட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்திருப்போம். இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 2/11/2025 வரைக்கும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 2/11/2025 வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும், எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ், பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸ், நேவி, ஆர்மி எக்ஸாம்ஸ்னு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஓகே, ஒரு டைம் நீங்க 1899 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் எனக்கு கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 599. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து 2/11/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு நான் படிக்கிறேன். ஆஃபர் வந்து ஆல்ரெடி 31 எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இப்ப 2ஆம் தேதி வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். 2/11/2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் சிபிடி 2க்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு டைம் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான கிளாஸஸும் கவர் ஆகிரும். கரண்ட் அஃபேர் அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 1/10/2025 இன்னையில இருந்து நம்ம ஆப்ல ஆர்ஆர்பி ஜேஇக்கான செலக்ஷன் பேட்ச், ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான செகண்ட் செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ரெக்கார்டட் கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். டெய்லி லைவ் கிளாஸ் வந்து காலையில 10:30 இருந்து 11:00 வரை இருக்கும்.
இந்த லைவ் கிளாஸும் என்னால அட்டெண்ட் பண்ண முடியல, நான் மிஸ் பண்ணிட்டேன் மேடம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியா வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த லைவ் கிளாஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல லைவ பாத்துக்கலாம். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுல எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.